Hello, welcome everyone. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் disadvantages of partnership. Advantages of partnership முன்னாடி வந்திருந்த வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். பார்ட்னர்ஷிப்ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்த்தோம். லைக் ஈஸியா ஆரம்பிக்கலாம், ஈஸியா க்ளோஸ் பண்ணலாம், எந்த ரிஸ்கா இருந்தாலும் பார்ட்னர்ஸ்குள்ள ஷேர் பண்ணிக்கலாம், ஒர்க்கை டிவைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தா கூட இதுல சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஆரம்பிக்கிறப்போ பார்ட்னர்ஸ்குள்ள எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காது, நல்ல ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் தான் அவங்களுக்குள்ள இருக்கும். பட் சில வருஷங்கள் ஆக ஆக என்ன ஆகும்னா அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ கிளாஷஸ், கருத்து வேறுபாடு, நம்பிக்கை இழக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரப்ப கடைசியில் அது எங்க போய் முடியும் அப்படின்னா பிசினஸையே அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பார்ட்னர்ஷிப் பிசினஸ் வந்து க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு மெயின் ரீசன் பார்ட்னர்ஸ்குள்ள வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டிராபேக்கா என்ன சொல்றாங்கன்னா லேக் ஆஃப் ஹார்மனி. ஹார்மனி அப்படின்னா அந்த பீஸ்ஃபுல்லான ரிலேஷன், அவங்களுக்குள்ள இருக்கிற யூனிட்டி, பீஸ், இதெல்லாம் தான் நம்ம என்னங்கிறோம்னா ஹார்மனி. ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஃப்ரிக்ஷன் அண்ட் டிஸ்ஹார்மனி மே கிரீப் இன். சில வருஷங்களாக ஆக பார்ட்னர்ஸ்குள்ள ஃப்ரிக்ஷன் அப்படின்னா சண்டை, பிரச்சனை, கருத்து வேறுபாடு, இதெல்லாம் தான் நம்ம என்னங்கிறோம்னா ஃப்ரிக்ஷன். டிஸ்ஹார்மனி அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஒற்றுமை இழக்கிறது, கிளாஷஸ் வர்றது, இதெல்லாம் நம்ம என்னங்கிறோம்னா டிஸ்ஹார்மனி. ஸோ இதெல்லாம் வந்து சில வருஷங்கள் ஆக பார்ட்னர்ஸ்குள்ள வர ஆரம்பிச்சிரும். தேர் மே பி டிஸ்ஹானஸ்ட் டீலிங்ஸ். ஒரு பார்ட்னர் இன்னொரு பார்ட்னரை ஏமாத்துறது, நம்பிக்கை இழக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்குள்ள வரும். மியூச்சுவல் கான்ஃபிளிக்ட் அண்ட் லேக் ஆஃப் டீம் ஸ்பிரிட் பேவ் தி வே ஃபார் த டிசல்யூஷன் ஆஃப் தி ஃபர்ம். டிசல்யூஷன் ஆஃப் தி ஃபர்ம் அப்படின்னா பிசினஸை க்ளோஸ் பண்றது. எதனால பிசினஸை க்ளோஸ் பண்ண வேண்டி வருது அப்படின்னா மியூச்சுவல் கான்ஃபிளிக்ட், பார்ட்னர்ஸ்குள்ள வரக்கூடிய சண்டைகள், அண்ட் லேக் ஆஃப் டீம் ஸ்பிரிட். அவங்க அந்த டீம் ஸ்பிரிட் ஒற்றுமையா இருக்கணும், ஒத்துழைப்பா வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த டீம் ஸ்பிரிட்டை இழக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதனால அல்டிமேட்லி பிசினஸையே க்ளோஸ் பண்ற நிலைமைக்கு வந்துருது. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் லேக் ஆஃப் ஹார்மனி. செகண்ட் பாயிண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் லீகல் ஸ்டேட்டஸ் அண்ட் இன்ஸ்டெபிலிட்டி. பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வந்து சோல் ட்ரேடர்ஷிப்போட ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். சோல் ட்ரேடர்ஷிப்ல இருக்கிற நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ட்னர்ஷிப்லயும் இருக்கு. சோல் ட்ரேடர்ஷிப்ல நம்ம பார்த்திருந்தோம், சோல் ட்ரேடரும் பிசினஸும் ஒண்ணுதான். சோல் ட்ரேடர் இல்லாட்டி பிசினஸும் இல்ல. அதே மாதிரி தான் பார்ட்னர்ஷிப்லயும் பார்ட்னர்ஸும் பிசினஸும் ஒண்ணுதான். பிசினஸுக்கும் தனியா ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இல்ல. சட்டத்துக்கு முன்னாடி பிசினஸுக்கும் தனியா ஒரு ஸ்டேட்டஸ் இல்ல. பார்ட்னர்ஸே தான் பிசினஸும். ஸோ பார்ட்னர்ஸுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பிசினஸையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ பிசினஸுக்கு ஒரு லாங் லைஃப் இருக்காது. பார்ட்னர்ஸுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா பிசினஸையும் அது அஃபெக்ட் பண்ணும். A partnership firm has no separate legal existence. சட்டத்துக்கு முன்னாடி அந்த பிசினஸை வந்து ஒரு தனி என்டிட்டியா நம்ம பார்க்கறது இல்ல. பார்ட்னர்ஸும் பிசினஸும் ஒண்ணுதான். It is inseparable from the partners composing it. ஸோ அந்த பார்ட்னர்ஸ் நம்பி தான் டிபெண்ட் பண்ணி தான் பிசினஸ் இருக்கு. பிசினஸையும் பார்ட்னர்ஸையும் பிரிச்சு பார்க்க முடியாது. As a result, it is terminable on the death or insolvency of a partner. ஸோ ஒரு பார்ட்னர் இறந்துட்டாலோ இல்ல இன்சால்வெண்ட் ஆயிட்டாலோ அந்த பிசினஸை வந்து க்ளோஸ் பண்ண வேண்டி வந்துடும். இதுக்கு ஒரு ஷார்ட் லைஃப் தான், லாங் லைஃப் இந்த பிசினஸுக்கு இல்ல. நெக்ஸ்ட் லிமிட்டட் ரிசோர்சஸ். இப்போ நம்ம பார்த்திருந்தோம் பார்ட்னர்ஷிப்ல வந்து மேக்சிமம் 50 பார்ட்னர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு. பட் அப்படி இருந்தாலும் பிராக்டிக்கலி நம்ம பாக்குறப்ப பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ல ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களால வந்து ஒரு அளவுக்கு தான் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இப்போ ஒரு ஹியூஜ் ப்ராஜெக்ட், க்ரோஸ் ஆஃப் அமௌண்ட் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் இவங்களால ஃபண்ட்ஸை கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஸோ அதனால அவங்களால அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ், பெரிய பெரிய பிஸ்னஸ் டீலிங்ஸ் எல்லாம் அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட கேபிட்டல் லிமிட்டடாக தான் இருக்கும். லிமிட்டட் ரிசோர்ஸ். சோல் ட்ரேடர்ல கான்ட்ரிபியூட் பண்றதை விட இங்க அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். பட் கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் எல்லாம் பாக்குறப்போ, கம்பேர் பண்றப்போ பார்ட்னர்ஷிப்ல கேபிட்டல் வந்து அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஏன்னா பார்ட்னர்ஸ் கம்மியா தான் இருப்பாங்க. அவங்க கையில இருக்க பணத்தை தான் அவங்களால போட முடியும். ஸோ ரிசோர்சஸ் லிமிட்டடா இருக்கும். தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் இன் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இஸ் 10 in the case of banking business and 20 in other cases. இது வந்து பழைய ஆக்ட் படி 10 and 20. இப்ப வந்து அது 50 மேக்ஸிமம். In actual practice, the number will be well below the maximum. So maximum இவ்வளவு இருக்கலாம்னு சொன்னா கூட ஆக்சுவல் பிராக்டிஸ்ல பார்த்தோம்னா கம்மியான அளவு பார்ட்னர்ஸ், ரொம்ப குறைவான நம்பர் தான், அளவு தான் இருப்பாங்க. In view of this, only limited resources are available. So அந்த limited
நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் போடுற ரிசோர்சஸ் தான் இருக்கும். ஸோ ரிசோர்சஸும் லிமிட்டடா இருக்கும். மாடர்ன் லார்ஜ் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் which require huge capital outlay cannot be started. So modern enterprises பெரிய huge capital போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி enterprises எல்லாம் இவங்களால ஸ்டார்ட் பண்ண முடியாது. Next heading, limited risk bearing. இங்க வந்து பார்ட்னர்ஸோட liability unlimited liability அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது கிரெடிட்டார்ஸ் வந்து அவங்களோட கடன் தொகைக்காக பார்ட்னர்ஸோட பிசினஸ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கலாம். பிசினஸ் ப்ராப்பர்ட்டிஸ் போதுமான அளவு இல்லாட்டி பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எதிராகவும் ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ ஏதாவது பிசினஸ்ல ஒரு பாதிப்பு ஏற்பட்டா பார்ட்னர்ஸ் அவங்களுடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸையும் இழக்க நேரிடும். ஸோ அதனால அவங்க எதுக்கு ரிஸ்க் கொஞ்சம் ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா பிசினஸ்ல ஏதோ பிரச்சனை ஏற்பட்டா நம்மளோட சொந்த சொத்தையும் நம்ம இழக்க வேண்டி வரும், நம்மளோட பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸையும் இழக்க வேண்டி வரும். அப்படிங்கிற காரணத்தால ரொம்ப கவனமா இருப்பாங்க. ரிஸ்கி ப்ராஜெக்ட்ஸ், இனோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ், ரிஸ்கியான ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி எதுவும் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏதோ பிரச்சனை வருமோ, ஸோ அதனால நம்ம பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ் பர்சனல் லைஃப் எல்லாம் பாதிக்கப்படுமோ அப்படின்னு யோசிச்சு. ஸோ அதுதான் ஃபோர்த் ஹெட்டிங், லிமிட்டட் ரிஸ்க் பேரிங். டியூ டு அன்லிமிட்டட் liability the partners tend to be over cautious. ஸோ liability அன்லிமிட்டட்ங்கிறனால பார்ட்னர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ நார்மலி they do not want to take risks starting new ventures. So புது ventures, புது ஐடியாஸ் எல்லாம் ட்ரை பண்ணி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அதனால நியூ அண்ட் இனோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் ட்ரை பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், ரிஸ்க் ஆஃப் இம்ப்ளைட் அத்தாரிட்டி. இம்ப்ளைட் அத்தாரிட்டி அப்படின்னா, அத்தாரிட்டினா அதிகாரம். இப்போ அத்தாரிட்டி வந்து ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு எக்ஸ்பிரஸ் அத்தாரிட்டி, இன்னொன்னு இம்ப்ளைட் அத்தாரிட்டி. இது போக இன்னொன்னு இருக்கு அப்பேரண்ட் அத்தாரிட்டி. அது வந்து நமக்கு இப்போ இதுல பார்க்க வேண்டிய தேவையில்லை. அத்தாரிட்டினா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பவர், அதிகாரத்தை தான் அத்தாரிட்டிங்கிறோம். எக்ஸ்பிரஸ் அத்தாரிட்டி அப்படின்னா பார்ட்னருக்கு என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்ய அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறது வெளிப்படையா கொடுத்திருந்தா, கான்ட்ராக்ட்லயோ அக்ரிமெண்ட்லயோ கொடுத்திருந்தா அதை நம்ம என்னங்கிறோம்னா எக்ஸ்பிரஸ் அத்தாரிட்டி. ஆனா சில விஷயங்கள் செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கும், அதை வெளிப்படையா அக்ரிமெண்ட்ல கொடுத்திருக்க மாட்டாங்க, இருந்தாலும் அது அவருக்கு செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கும். அது வந்து அண்டர்ஸ்டுட். அதை வந்து நம்ம என்னங்கிறோம்னா இம்ப்ளைட் அத்தாரிட்டி. ஸோ எக்ஸ்பிரஸ் அத்தாரிட்டினா ஒரு பார்ட்னருக்கு என்னென்ன செய்ய அதிகாரம் இருக்குங்கிறது வெளிப்படையா கொடுத்திருந்தா அது எக்ஸ்பிரஸ். வெளிப்படையா கொடுக்காமையே சில விஷயங்கள் செய்யறதுக்கு பார்ட்னர்ஸுக்கு அதிகாரம் இருக்கும். அதை நம்ம என்னங்கிறோம்னா இம்ப்ளைட் அத்தாரிட்டி. ஸோ அந்த இம்ப்ளைட் அத்தாரிட்டி படி பார்ட்னர் என்ன செஞ்சாலும் அதுக்கு மற்ற பார்ட்னர்ஸ் கட்டுப்பட்டாகணும். எங்களுக்கு தெரியாது, நாங்க பொறுப்பெடுத்துக்க முடியாது, அவர் அவரோட இஷ்டத்துக்கு செஞ்சிட்டாருன்னு சொல்ல முடியாது. பார்ட்னர் அவரோட இம்ப்ளைட் அத்தாரிட்டியில என்ன ஆக்ஷன் பிசினஸுக்காக செஞ்சாலும் அதுக்கு மற்ற பார்ட்னர்ஸ் கட்டுப்பட்டாகணும். அத்தாரிட்டி ஆஃப் அ பார்ட்னர் அப்படின்னா ஒரு பார்ட்னரோட அதிகாரம். டு பைண்ட் த ஃபர்ம் அப்படின்னா அவர் செய்யற நடவடிக்கைகளுக்கு அந்த ஃபர்ம் உடன்பட்டாகணும், கட்டுப்பட்டாகணும். பைண்ட் அப்படின்னா அதுக்கு இணைஞ்சாகணும், முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதுலயும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து அவர் அப்படி செய்யற ஆக்ஷன் பிசினஸ் பர்பஸ்க்காக இருக்கணும். இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பிசினஸுக்காக கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு பார்ட்னருக்கு அதிகாரம் இருக்கு. அது வெளிப்படையா அக்ரிமெண்ட்ல கொடுக்க வேண்டிய தேவையில்லை. கொடுக்காட்டி கூட பிசினஸ் பர்பஸ்க்காக பார்ட்னருக்கு கூட்ஸ் வாங்குறதுக்கு அதிகாரம் இருக்கு. அது வந்து நம்ம இம்ப்ளைட் அத்தாரிட்டி அப்படிங்கிறோம். ஸோ அப்படி அவர் வாங்குற கூட்ஸ் வந்து அதுல ஏதாவது டிஃபெக்ட் இருக்கு, அந்த கூட்ஸ் சரியில்லை அப்படின்னா மற்ற பார்ட்னர்ஸ் வந்து எங்களுக்கு தெரியாது, அவரே அவரோட இஷ்டத்துக்கு வாங்கிட்டாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கூட்ஸ் வாங்கினது பிசினஸ் பர்பஸ்க்காக, அக்ரிமெண்ட் போட்டது பிசினஸ் நேம்ல, பிசினஸ் பேர்ல அக்ரிமெண்ட் போட்டு வாங்கியிருக்காரு, அவரோட சொந்த பேர்ல கூட வாங்கல, பிசினஸ் தேவைக்காக வாங்கியிருக்காரு, நல்ல நோக்கத்தோட வாங்கியிருக்காரு. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறப்போ மற்ற பார்ட்னர்ஸ் வந்து அதுக்கு நாங்க பொறுப்பெடுக்க முடியாது, டிஃபெக்டிவா இருக்கு, ஸோ அந்த நஷ்டத்தை அவரே ஏத்தாகணும்னு சொல்ல முடியாது. மற்ற பார்ட்னர்ஸ் அதுக்கு கட்டுப்பட்டாகணும். இதை தான் நம்ம என்னங்கிறோம்னா இம்ப்ளைட் அத்தாரிட்டி. இது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். ஸோ அதில் என்னென்ன கண்டிஷனா, ஃபார் பிசினஸ் பர்பஸ், அவர் அந்த அதிகாரத்தை எதுக்காக பயன்படுத்துறாருன்னா ஃபார் பிசினஸ் பர்பஸ். செகண்ட் ஒன், ஆன் பிஹாஃப் ஆஃப் தி ஃபர்ம், கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் இதெல்லாம் போடுறாரு, இல்ல ஒரு ப்ராமிசரி நோட் சைன் பண்றாரு, இதெல்லாம் எதுக்காகனா பிஹாஃப் ஆஃப் தி ஃபர்ம், ஃபர்ம் பேர்ல தான் அவர் பண்ணுமே தவிர அவருடைய சொந்த பேர்ல அவர் அது பண்ணக்கூடாது. இப்போ ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றாரு, அவருடைய சொந்த பேர்ல பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா அது செல்லாது, ஃபர்மோட பேர்ல தான் ஓபன் பண்ணும். தேர்ட் ஒன், பிசினஸ் ஆஃப் தி கைண்ட் கேரிட் ஆன் பை த ஃபர்ம் அப்படின்னா அவருடைய இடத்துல மற்ற பார்ட்னர்ஸ் இருந்திருந்தா,
என்ன செஞ்சிருப்பாங்களோ, வேற ஏதாவது பார்ட்னர் அவருடைய இடத்துல இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்களோ அதையே தான் அவரும் செய்யறாரு. அது செய்யறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. அதை நம்ம என்னங்கிறோம்னா இம்ப்ளைட் அத்தாரிட்டி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் செய்யறப்போ அதனால நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா மற்ற பார்ட்னர்ஸும் அதுக்கு உடன்பட்டாகணும். எங்களுக்கு தெரியாது, நாங்க பொறுப்பு எடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இவ்வளவெல்லாம் கண்டிஷன்ஸ் நம்ம கொடுத்தாலும் கூட பிராக்டிக்கலி வரப்போ சில பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அதிகாரத்தை தவறா பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. ஃப்ராட் பண்றது, மற்றவங்களை ஏமாத்துறது, மற்ற பார்ட்னர்ஸை இந்த அதிகாரத்து மூலமா ஏமாத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த நஷ்டத்தை மற்ற பார்ட்னர்ஸும் ஏத்தாகணும். அவங்க எந்த தப்புமே பண்ணாம இன்னொரு பார்ட்னரோட அவர் பண்ணக்கூடிய ஃப்ராட்னாலேயோ இல்லை அவருடைய கவனக்குறைவினாலேயோ ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மற்ற பார்ட்னர்ஸும் உடன்பட்டாகணும். எவ்ரி பார்ட்னர் கேன் பைண்ட் த ஃபர்ம் அண்ட் ஹிஸ் அதர் பார்ட்னர்ஸ் பை ஹிஸ் ஆக்ட். ஸோ அவருடைய நடவடிக்கைகளுக்கு ஃபர்மும் மற்ற பார்ட்னர்ஸும் கட்டுப்பட்டாகணும். Therefore, all other partners become liable to a greater extent because of the folly and fraud committed by a fellow partner. So, ஒரு fellow partner இன்னொரு பார்ட்னரோட கவனக்குறைவுக்கோ இல்ல அவர் பண்ண ஃப்ராடுக்கோ மற்ற பார்ட்னர்ஸும் பலியாயிருவாங்க. அவங்களும் அதுக்கு பொறுப்பெடுத்தாகணும். Next, lack of public confidence. As the accounts need not be audited and published, it lacks public confidence. So, இங்க accounts audit பண்றதோ அது இப்போ கம்பெனில எல்லாம் அக்கௌண்ட்ஸ் ஆடிட் பண்ணி வெளியில பப்ளிஷ் பண்ணுவாங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளியிடுவாங்க. இங்க அதெல்லாம் இல்லை. ஸோ அதனால பப்ளிக்கு இந்த மாதிரி பிசினஸ் மேல கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மி. ஸோ ஆல் தீஸ் ஆர் தி டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ.